கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை வேளையில கூட கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாள் ஆண்டுடைய வார்த்தைக்காய் நான் அவர் சமூகத்திலே காத்திருந்து செவித்த பொழுது கர்த்தர் என்னோடு கூட பேசி இடைப்பட்ட வார்த்தையை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு உங்களுக்காய் நான் ஜெபிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 40வது அதிகாரம். ஏசாயா 40வது அதிகாரம் 29வது வசனத்திலிருந்து 31வது வசனம் முடிய. ஏசாயா 40 29லிருந்து 31 வரை. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இலைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகளைப் போல் செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஆவியானவர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் நம் மத்தியிலே இடைப்படுவாராக. பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. இந்த அதிகாலை வேளையில நான் சமூகத்துல காத்து வந்து ஜெபித்த பொழுது, அவரே என் பலனாய் இருக்கிறார், அவரே நம் பலனாய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் அறிக்கையிட்டு சில சூழ்நிலைகளை தாண்ட வேண்டும் என்று சொல்லி நான் ஆராதிக்கும் பொழுது இயேசப்பா என்னோட கூட பேச ஆரம்பித்தாங்க. அதன் அடிப்படையில தான் இந்த வார்த்தையை கொடுத்தாங்க. இன்னைக்கு இந்த உலகத்துல நம்ம நம்மளுடைய இந்த வாழ்க்கையில நம்ம அநேக நேரங்கள் நம்ம யோசிக்கிறது, நம்ம எல்லா சூழ்நிலைகளிலும் என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று, என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது, என் ஆண்டவர் எனக்கு பதில் கொடுக்கல இந்த காரியத்துக்கெல்லாம், நான் ஆண்டவரை தேடுறேன், அதுக்கு ஆண்டவர் எனக்கு பதில் கொடுக்கல அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்களை நம்ம ஏசப்பாட்ட நான் கேட்கிறேன். அது எனக்கு பெற்றுக்கொள்ள முடியல, அது எனக்கு கிடைக்கல. ஆண்டவர் கேட்கிறேன், ஆனா என்னோட வழி தூரமா இருக்குதே, எனக்கு என்னுடைய பதில் தூரமா இருக்குதே, என்னுடைய ஜெபங்கள் அவர் சமூகத்துல எட்டாமல் போகிறதுன்னு சொல்லி ஒரு ஸ்டேஜ்ல என்ன வந்துடும், நமக்கு சோர்வு வந்துரும், நம் பலன் இல்லாமல் போய் விடுகிறோம். ஆனா நம்ம எப்படி இந்த சூழ்நிலையை தாண்டணுமா? அவர் என் பலனாய் இருக்கிறார், அவரையே நான் பார்த்து தாண்டுவேன், அவர்தான் என் பலன், அவர்தான் சத்துருக்களை எதிர்த்து நிற்பதற்கு என் பலன், அவர்தான் வியாதிய நேரத்தில் என் பலன், அவர்தான் மனுஷனுடைய நிந்தனையான பேச்சுகளுக்கு முன்பதாக நிற்பதற்கு அவர்தான் எனக்கு பலனா இருக்கிறார், அவர்தான் எனக்கு பலனா இருக்கு, அவரே என் துருகமா இருக்கிறார், அவரே என் கண்மலையா இருக்கிறார், அவரே என் கோட்டையா இருக்கிறார், அவரே என் கேடகமா இருக்கிறார், அவரால நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவரால் ஒரு முதலை தாண்டுவேன் என்று சொல்லி நாம் ஆண்டவரை பிடித்து கொண்டவர்களாய், அவரை நம் பலனாய் பார்க்கிறவர்களா இருக்கணும். இங்க ஒரு காரியம் நடக்காம அவங்க சோர்ந்து போய் என் நியாயம் எட்டாமல் போகிறது என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட கேக்குறாங்க. ஆண்டவர் இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னா, பூமியை படைத்த அனாதி தேவன் சோர்ந்து போகிறதும் இல்லை, இலைப்படைகிறதும் இல்லை. சோர்ந்து போகிறவனுக்கு, அதுவும் பலனற்று போகிறவனுக்கு, நம்பிக்கையற்று போகிறவனுக்கு, ஐயோ ஜெபிச்சு ஜெபிச்சு கிடைக்கலையே, நடக்கலையேன்னு சொல்றவனுக்கு ஆண்டவர் எப்படி இருக்கிறாராம்? அவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிறார், பலன் இல்லாதவனுக்கு பலனை பெருக பண்ணுகிறார் என்று வசனம் சொல்லுகிறது. சோர்வடைந்தவர்களை கத்தர் எழும்ப பண்ணுகிறார், இடறுகிறவர்களை கத்தர் நிற்க பண்ணுகிறேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பலனற்று போயிருந்தாலும், சோர்வடைந்திருந்தாலும், அவர்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களானால் அவர்கள் புது பலனை பெற்றுக்கொண்டு அடைந்து அவர்கள் கழுகளைப் போல் செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். கழுகு ஒரு கழுகு ஒரு உயரமாக பறக்கக்கூடிய ஒரு பறவை. இந்த கழுகு என்ன செய்யுமா? உயரத்துல போய் கண்மலையின் மேல உட்கார்ந்து கொண்டு தன்னுடைய சிறகுகள் அது தானே தன்னுடைய சிறகுகளை கடித்து எடுத்து விடுமா. அது சிறகுகள் இல்லாம கொஞ்ச நாள் அதே கண்மலையில உட்கார்ந்து இருக்குமா, தன்னை ஒடுக்கி தன்னை வருத்தி அந்த கண்மலையின் மேல உட்கார்ந்து இருக்குமா, சிறகுகள் மறுபடியும் வருகிற வரைக்கும், வளருகிற வரைக்கும் அது காத்திருக்குமா. அந்த சிறகுகள் வளர்ந்து மறுபடியுமாய் வளர்ந்து அதுக்கு பலன் வந்ததுக்கு அப்புறம் அது ஏற்கனவே பறந்து கொண்டிருந்த உயரத்தை காட்டிலும் இன்னும் 2 மடங்கு அதிக உயரத்துல பறக்கும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. கழுகை குறித்து இப்படியாக சொல்லுகிறாங்க. அப்ப அந்த கழுகுக்கு ஒப்பிட்டு நம்மை இந்த வேதத்துல இந்த வசனத்துல சொல்லுகிறதுக்கு காரணம், ஒரு ஒரு சூழ்நிலையில அந்த கழுகும் சோர்ந்து போய் ஒரு இடத்துல அமருகிறது உண்மைதான். ஆனா சோர்ந்தே கிடக்கல, புது பலனை பெற்றுக்கொண்டு அது என்ன செய்து மறுபடியும் எழும்புகிறது என்று சொல்லி பார்த்தோம். நம்மளும் அந்த கழுகுக்கு ஒப்பிட்டு பார்த்து நம்மளுடைய வாழ்க்கையை சொல்லணும்னா, கர்த்தருக்கு காத்திருக்கிறவருடைய வாழ்க்கை இந்த கழுகு கொப்பான ஒரு வாழ்க்கையா இருக்கணும். தங்களுடைய வாழ்க்கையில எல்லாம் சோர்ந்து போய் ஜெபித்து கிடைக்காத ஒரு சிச்சுவேஷன்ல இருந்தாலும் அவங்க கர்த்தருக்கு காத்திருக்கிறாங்கன்னா, அவங்க வாழ்க்கையில புது பலனை அடைந்து அவர்கள் கழுகுகளைப் போல் செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்களாம். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும்
சோர்ந்து போகார்கள். அவர்களுக்கு சோர்வு இல்லாத இப்போ என்ன கேட்கறாங்க ஆண்டவர்ட்ட, எங்களுக்கு பலன் இல்ல. நாங்க சோர்ந்து போறோம். ஜெபித்து நடக்கல. அதனால எங்களுக்குள்ள ஒரு விரக்தி வந்துட்டு அப்படிங்கிறத சொல்றாங்க. நாங்க ஜெபிச்சு ஜெபிச்சு கேட்டது நடக்காதனால என்ன வந்துட்டு? விரக்தி வந்துட்டு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிறாராம். சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்றாராம். நீ கர்த்தருக்கு காத்திருக்கிறனா, அதே சோர்வுல இருக்க மாட்ட. புது பலனை அடைந்து கழுகளைப் போல் செட்டைகளை அடித்து உயர எழும்புவாய் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவருக்கு காத்திருக்கிறோமா? அவர் நம்ம எழும்ப பண்ணுவார். இந்த பலவீன நேரத்துல, இந்த பிரச்சனையின் நேரத்துல ஆண்டவரை பார்த்து சொல்லணும், நீங்க தான் ஆண்டவரே என் ஸ்ட்ரென்த். நீங்க தான் ஆண்டவரே என் பலன். நான் உங்களை நம்பிதான் ஆண்டவரே நிற்கிறேன். என் நியாயம் எட்டாமல் போகிறது உண்மைதான். ஆனா உமக்கு காத்திருக்கிறேன். ஆண்டவரே நான் மறுபடியும் புது பலன் அடைந்து கழுகளைப் போல் சட்டைகளை அடித்து உயர எழும்புவேன் என்று சொல்லி நம்ம சொல்லணும். அதுக்கு அந்த கழுகோட வாழ்க்கையை ஒப்பிட்டு கர்த்தர் பேசியிருக்கிறார். உயரமாக பறக்கக்கூடிய பறவை தன்னை எதை இழந்தாலும் மறுபடியுமாய் அதை பெற்றுக்கொண்டு உயரமாய் பறக்கக்கூடிய ஒரு பறவை, சவால் விடக்கூடிய ஒரு பறவை, தன்னுடைய உம் தன்னுடைய சிறகுகள் போனா கூட அப்படியே முடிச்சுக்கிறது இல்ல. மறுபடியுமாய் சட்டைகளை அடித்து உயர எழும்பக்கூடிய ஒரு பறவைதான் அந்த கழுகு. அதே மாதிரிதான் இன்னைக்கு ஏசப்பா நம்மளையும் அப்படி இலைப்படையாத ஒரு ஓட்டத்துக்கு, சோர்ந்து போகாத ஒரு ஓட்டத்துக்கு, நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? ஒரு மனுஷங்க ஒண்ணு சொன்னாலே சோர்ந்து போறோம். இந்த டாக்டர்ஸ் ஒண்ணு சொன்னா சோர்ந்து போறோம். டீச்சர்ஸ் ஒண்ணு சொன்னா சோர்ந்து போறோம். நமக்கு ஒரு ரிசல்ட் வந்தா சோர்ந்து போறோம். ஒரு சில வார்த்தைகள், சிலருடைய பார்வைகள் நிமித்தமா நம்ம சோர்ந்து போறோம். நம்ம சோர்ந்து போறதுக்கு, நம்ம பலனற்று போகிறதற்கு அநேக மனுஷங்களுடைய செயல்பாடுகள், அநேக காரியங்கள், வியாதிகள், நம் மனநிலைகள் அநேகம் காரியமா இருக்கிறது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நம்ம சோர்ந்து போகாம இருக்கிற, நம் பலனற்று போகாம இருக்கிற ஒரு நாள் வருகிறது. அந்த நாள்ல எப்படி இருப்போம்னா, நம்ம ஓடினாலும் இளைப்படைய மாட்டோம். நாம் நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டோம். ஏன்னா புது பலனை அடைந்து சட்டைகளை அடித்து உயர எழும்புவோம். யார் அப்படி எழும்புவா? பலனை இழந்து இனி எனக்கு பலனே இல்ல அப்படின்னு சொல்லி அவர் சமூகத்துல புது பலனுக்காக காத்திருக்கிறாங்களா, அவர்களை கர்த்தர் எழுப்புவார். அவர்களை கர்த்தர் சாட்சியாய் நிறுத்துவேன் என்று சொல்லி உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். புது பலனை அடைந்தவங்க கழுகளை போல் சட்டைகள் அடித்து எழும்புவாங்க. அவங்க ஓடினாலும் இலைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஆவியானவர் தாமே இந்த வேலையில கூட நீங்க சோர்ந்து போய் வந்திருந்தீங்கன்னா, திடனற்று இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருந்தீங்கன்னா, அப்பா நிறைய காரியங்களை ஜெபிச்சு ஜெபிச்சு உங்க சமூகத்துல வச்சு இந்த 2024க்குள்ள வந்து 5 மாதங்கள், அப்பா ஆண்டவரே 4 மாதங்கள் கடந்து சென்று இந்த 5வது மாதத்துக்குள்ள வந்திருக்கிறோம். இந்த மாதத்திலயும் நாங்க பாதி நாட்கள் கடந்து சென்று விட்டது. ஆனா அந்த நன்மையை என்னால பார்க்க முடியல. நீங்க சேதம் உண்டாகாதுன்னு சொன்னீங்க. ஆனா அந்த சூழ்நிலைகள் எல்லாமே வித்தியாசமா இருக்குது. போராட்டங்கள் எல்லாமே எனக்கு எதிரா இருக்கிறது. ஆனாலும் உம்முடைய வார்த்தையை நான் பற்றி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறீர்களா? கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நீங்க கர்த்தருக்கு காத்திருக்கிறபடினாலே, அவரே உங்கள் பலனா இருக்கிறபடினாலே, அவர் உங்கள் சத்துவமா இருக்கிறபடினாலே, அவர் உங்களுக்குள் பெருகி கொண்டிருக்கிறபடினாலே, உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் சிறுகி போகும், சுருங்கி போகும், இல்லாம போகும், மாறி போகும். ஏன்னா அவர் பெருகிக் கொண்டே இருக்கிறார். அவர் உங்களுக்குள்ள பெருகிக் கொண்டே இருக்கிறார். ஒரே ஒரு ரகசியத்தை புரிந்து கொள்ளணும். உங்க வாழ்க்கையில அவர் பெருக பெருக உங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாம், உங்களுடைய எதிர்ப்புகள் எல்லாம், உங்க தடைகள் எல்லாம் முற்றிலுமாய் சிறியதாகி இல்லாமலே போகும். அதுக்கு என்ன செய்யணும்? அவரை உயர்த்துங்க. அவர் நாமத்தை உயர்த்துங்க. அவரை உயர்த்துங்க. அவரை உயர்த்துகிற வேலையில தான் அவர் நம்மளுடைய எல்லா சிறுமையிலிருந்து நம்மை தூக்கி எடுக்கிற நல்ல தகப்பனா இருக்கிறார். பலனற்று போன எல்லா சூழ்நிலையிலுமே, பலனில்லாத இருக்கிற எல்லா சூழ்நிலையுமே நம்மை நிறுத்த அவர் வல்லமையுடைய தகப்பனாய் இருக்கிறாரு. நீங்க நீங்க பாத்தீங்கன்னா, ஆசாவின் வாழ்க்கையில, ராஜா ஆசா அவன் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தான். 2 நாளாகவும் 14வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அபியா தன் பிதாக்களோட நித்திரை அடைந்த பின் தாவீதை நகரத்தில் அடக்கம் பண்ணினார்கள். அவன் குமாரனாகிய அவன் ஸ்தானத்திலே அவன் குமாரனாகிய ஆசா ராஜாவாகிறான். அவன் இவனுடைய நாட்களில் தேசம் 10 வருஷம் மட்டும் அமெரிக்கையா இருந்தது. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு எப்படி இருந்தான்? நன்மையும் செம்மையுமானதை செய்தான். அந்நிய தேவர்களின் பலிபீடத்தை அகற்றுகிறான். கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ்றான். அவனோட ராஜ்யம் எங்க அமெரிக்கையா இருக்கிறது. இளைப்பாறுதலை கட்டளையிட்டுட்டாருன்னு சொல்லி அவன் என்ன பண்றான்? அரணான பட்டணங்களை கட்டி, அலங்கங்களை எழுப்பி, வாசல்களை உண்டு பண்ணி பலப்படுத்தி கொண்டிருக்கிறான். இப்ப அவன் கேள்விப்படுகிறதோ, உனக்கு எதிரா எத்தியோப்பிய கூட்டம் எப்படி வந்திருக்கிறது அப்படின்னு சொன்னா, அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, எத்தியோப்பியர்கள் 10 லட்சம் பேர் இவனுடைய சேனைக்கு எதிராக 300 ரதங்களோடு கூட வந்து நிற்கிறார்களாம். ஆசா கூட இருந்தது எல்லாருமே யாரு? பராக்கிரமசாலிகள் என்று சொல்லப்படுகிறது. 2,80,000 பேருக்குமான சேனை ஆசாவுக்கு இருந்தது. இவர்கள் எல்லோரும் பராக்கிரமசாலிகள். இப்ப எதிர்த்து வருகிற எத்தியோப்பியர் 10 லட்சம் பேர். இவர்களுக்கு முன்பதாக நிற்க யாருக்கு பலன் இல்ல? ஆசாக்கு பலன் இல்ல. ஆசா எப்படிப்பட்டவன்? தேவனுக்கு முன்பதாக செம்மையானதை செய்கிறவன், நன்மையானதை செய்கிறவன், பலிபீடங்களை, அந்நிய கிரியைகளை அகற்றுகிறவன், இருளின் வல்லமைகளுக்கு இடம் கொடுக்காதவன், கர்த்தருக்கு
கர்த்தருக்கு பயந்தவன். இப்படிப்பட்டவனுக்கு ஏன் இப்படி நடக்கணும்? இப்படி நடந்துட்டு, ஆனா அந்த சூழ்நிலையில ஏன் ஆண்டவரே எனக்கு இத அனுமதிச்சீங்க? ஏன் ஆண்டவரே அப்படின்னு கேட்கல. இல்ல பின்னாடி போகல. அது யோசித்துட்டே நிக்கல. அந்த எதிர்த்து வருகிற எத்தியோப்பியரை எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு யோசித்தான். அவர் சமூகத்துல வந்து உட்காருகிறான். தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறான். பலனுள்ளவனுக்காகிலும், பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது உங்களுக்கு லேசான காரியம். லேசான காரியம். நான் முதலே சொல்லியிருந்தேன். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறார். சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலனடைந்து சட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள். அவர்களோட கதை முடிவுக்கு வருகிறதில்லை. அவர்கள் ஓடினாலும் இளைப்பறியார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். எந்த பிரச்சனை வந்தாலும் நிக்க மாட்டாங்க. கர்த்தர் அவர்களை உறுதியான வெண்கலம் அலங்கமாக்குவார் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். இன்னைக்கும் இந்த ஆசாவுடைய வாழ்க்கையில அவன் பலனற்று போய் நிற்கிறான். அந்த எத்தியோப்பிய கூட்டத்துக்கு முன்பதாக நிற்க அவனுக்கு பலன் இல்லை. உண்மையான ஒரு ராஜா தான். கர்த்தருக்கு நன்மையானதையும் செம்மையுமானதையும் செய்த ராஜா தான். இந்த ராஜாவுடைய வாழ்க்கையில இந்த எத்தியோப்பிய கூட்டம் எதிர்த்து வந்த பொழுது நீ கர்த்தரை தேடினியோ உன் வாழ்க்கை இப்படி ஆயிட்டேன்னு சொல்லி சுற்றி பேசுகிற கூட்டம் அநேகம் இருந்திருக்கலாம். அவனும் சோர்ந்து போய் காணப்பட்டிருக்கலாம். பலனற்று போய் காணப்பட்டிருக்கலாம். அதான் ஆண்டவர்கிட்ட போய் சொல்றான், பலனுள்ளவனுக்காகில பலனற்றவனுக்காகில உதவி செய்வது உங்களுக்கு லேசான காரியம்பா. நான் பலன் இல்லாம வந்திருக்கிறேன். நான் பலனற்று போய் வந்திருக்கிறேன். எனக்கு முன்பதாக நிக்கிற இந்த எத்தியோப்பிய கூட்டத்துக்கு முன்னாடி நிக்க எனக்கு பலன் இல்ல, பலன் இல்ல. தாவீது சொன்னது போல, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவனை நான் நம்பி இருக்கிறவன் என்று சொல்லுவேன். உங்ககிட்டதான் எனக்கு பாதுகாப்பு இருக்கு. நான் உங்களதான் நம்பி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி யார் சமூகத்துல காத்திருக்கிறான் ஆசா? அவர் சமூகத்துல காத்திருக்கிறான். அவர் எப்படிப்பட்டவர்? சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிறவர். காத்திருக்கிறவர்களுக்கு புது பலன் அடைந்தவங்க அவங்கள மறுபடியுமாய் அவங்கள தோத்து போக விடுகிற தேவன் அல்ல. கழுகளை போல் சட்டைகளை அடித்து உயர எலும்ப செய்கிற தேவன். ஆசா தோத்து போயிருமோ, என்ன ஆகுமோ அப்படின்னு சொல்லி பயம். ஆனாலும் கர்த்தரை நம்பி பலனுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் நீங்க உதவி செய்து உங்களுக்கு லேசான காரியம்ப்பா. நீங்க எனக்கு உதவி செய்யுங்க. மனுஷங்க உங்களை மேற்கொள்ள விட்டுறாதீங்க. நீங்க தான் எனக்கு முன்பதாக நிக்கிறீங்க. நான் உங்களை நம்புறேன். நீங்க எனக்காக துணை நில்லுங்கன்னு சொல்லி தேவனை முன்பதாக நிறுத்தி, தேவனுடைய பலத்தால் அவன் நிரப்பப்பட்டு நின்ற பொழுதோ அவனுக்கு முன்பதாக எத்தியோப்பியர் முன்பாக முறியடிக்கப்பட்டதனால் அவர்கள் முறிந்தோடி போனார்கள். எத்தியோப்பியரை கர்த்தர் முறியடித்தார். அவர்கள் முறிந்தோடி போனார்கள். திரும்ப பலன் கொள்ளாதபடி முறிந்தோடி போனார்கள். இன்னைக்கு உங்க பலனை நிறைய பிசாசுடைய பலன், பிசாசுடைய காரியங்கள் உங்களை பலன் இல்லாம போக பண்ணி கொண்டிருக்கிறதா? எத்தியோப்பியருடைய பலன் உங்களை பலன் இல்லாம போக பண்ணி கொண்டிருக்கிறதா? உங்களை சோர்வடைய செய்து கொண்டிருக்கிறதா? இன்னைக்கு இந்த எத்தியோப்பியர் மறுபடியும் பலன் கொள்ளாதபடிக்கு, மறுபடியும் இந்த பிரச்சனைகள் வீரியம் கொள்ளாதபடிக்கு, மறுபடியும் இந்த காரியங்களை வீரியம் கொள்ளாதபடிக்கு கர்த்தருக்கு உங்களை காத்திருக்க வச்சதுக்கு காரணமே இந்த பிரச்சனை முற்றிலுமாய் ஒழியணும், முற்றிலுமாய் அழியணும், முற்றிலுமாய் இருந்த இடம் தெரியாம போனதுக்காக ஆசாப்பை கர்த்தருக்கு காத்திருக்கிறான். காத்திருந்த அவனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் மறுபடியுமாய் அவனை எழும்ப செய்கிறார். அதோடு முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி சாத்தான் நினைச்சிருக்கலாம். ஆனா ஆண்டவர் அவன் தேவனை முன்பதாக வைத்தபடினாலே அவனுக்கு முன்பதாக எலுமினின எத்தியோப்பியரை திரும்ப பலன் கொள்ளாதபடி முறியடித்து போட்டார். ஏன்னா அவரே இவனுக்கு பலனாய் இருக்கிறார். அவரே இவன் பலவீன நேரத்துல பலனாய் இருந்தார். அவரே இந்த சத்துருக்களை ஃபேஸ் பண்ணக்கூடிய பலத்தை, தைரியத்தை கொடுத்தாரு. கழுகளை போல அவனை உயர எழும்பி பறக்க செய்தாரு. அவர் சட்டைகளுக்குள்ள இருந்து இந்த போர்ல ஒரு ஜெயத்தை கர்த்தர் ஆசாவுக்கு கட்டளை இடுகிறத நாம பார்க்க முடியாது. பலன் கொள்ளாதபடிக்கு முறிந்து விழுந்தார்கள். கர்த்தருக்கும் அவருடைய சேனைக்கு முன்பதாக நொறுங்கி போனார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. மிகுதியான கொள்ளை எடுத்தார்கள், முறியடித்தார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காலவேளையில கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கழுகளை போல் சட்டைகள் எடுத்து உயர எழும்புவார்கள். சாத்தான் அவங்க வாழ்க்கையோட திட்டத்தை போட்டு அவங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்ய இருக்கிற காரியத்தை தடுத்து நிறுத்த முடியாது. பிசாசு சொல்வான் அவ்வளவுதான் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி. ஆனா கர்த்தர் சொல்வாரு இனிதான் தொடங்குதுன்னு சொல்லி. பிசாசு சொல்வான் அவனுடைய வாழ்க்கை முடிஞ்சுதுன்னு சொல்லி. ஆண்டவர் சொல்வாரு இல்லை, இனிதான் தொடக்கம், இனிதான் ஒரு ஆரம்பம்னு சொல்லி. இந்த கால வேளையில ஆசாவோட வாழ்க்கையை போல நான் கர்த்தருக்கு உண்மையா இருந்த கர்த்தரை தான் நம்பி நிற்கிறேன். ஆனா எனக்கு முன்னாடி இந்த எத்தியோப்பிய கூட்டம் எதிர்த்து வந்து நிற்குது. இதுக்கு முன்னாடி நிக்க பலன் இல்ல. ஆண்டவரே ஏன் நியாயம் எட்டாமல் போகிறது? ஏன் என்ன மறந்து போறீங்க? பலனுள்ளவனுக்காகிலும் பலனுற்றவனுக்காகிலும் உதவி செய்வது உங்களுக்கு லேசான காரியமா இருக்குது. உங்களுக்கு காத்திருக்கும் கழுகளை போல பறப்பாங்கன்னு சொல்லியிருக்குது. அப்பா நான் ஓடி ஒளிந்து கொள்ள விரும்பல எனக்கு பலன் தாங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்டீங்கன்னா இந்த கால வேளையில ஆசாவை பலப்படுத்தினவர் உங்களை பலப்படுத்துவார். ஆசை செய்தது ஒன்னே ஒண்ணுதான், தேவனை முன்பதாக நிறுத்தினார். உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் நீங்க பலனற்று போயிருக்கிற வேளையில கர்த்தரை நீங்கள் முன்பதாக நிறுத்தினார், கர்த்தருடைய வார்த்தைகளை முன்பதாக நிறுத்தினார், அவரை உங்கள் மறைவிடமாக பார்த்தால், அவரை மட்டுமே உங்கள் நம்பிக்கையாக வைத்து
சங்கீதக்காரனாகிய தாவீது சொன்னது போல, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறேன். எந்த எத்தியோப்பிய வல்லமையும் என்னை ஒண்ணும் செய்ய முடியாது. அவர் என் அடைக்கலமும் என் கோட்டையும் என் தேவனும், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். நான் நம்பி இருக்கிற ஒருவர் இருக்கிறார், அவர் எனக்கு அடைக்கலமா இருக்கிறார். நான் நம்பி இருக்கிற ஒருவர் இருக்கிறார், அவர் எனக்கு பலனா இருக்கிறார். நான் நம்பி இருக்கிற ஒருவர் இருக்கிறார், அவர் எனக்கு துருகமா இருக்கிறார். இந்த வியாதியும் இந்த பிரச்சனைகளும் இந்த எதிர்ப்புகளும் இந்த வார்த்தைகளும் என்ன ஒண்ணும் செய்ய முடியாது. இந்த காலை வேளையில கத்தருக்கு நான் அறிக்கையிடுகிற கத்தரிடத்துல அவரின் பலன், அவர் என் பலன், அவரால் இந்த சேனைக்குள் பாய்வேன், அவரால் இந்த மதிலை தாண்டுவேன். இப்படி நம்பி நின்ன தாவீதும் வெட்கப்படல, இப்படி நம்பி நின்ன ஆசாவும் வெட்கப்படல. கர்த்தரையை நம்பி நின்றவர்கள், காத்திருக்கிறவர்கள், அவர்கள் வெட்கப்பட்டு விட மாட்டார்கள். அவர்கள் முகம் செத்து போகாது. அவர்கள் அவர்கள் புது பலனை பெற்றுக்கொண்டு செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். சோர்ந்து போகாத ஒரு ஓட்டம், விழுந்து போகாத ஒரு வாழ்க்கை கர்த்தர் வெண்கல அலங்கமாக்கி, உறுதியான அலங்கமாக்கி, யார் உடைச்சாலும் உடையாத உறுதியான வெண்கல அலங்கமாக்கி கர்த்தர் நம்மை ஓட வைக்கிறத, ஓட செய்கிறத நம்ம வருகிற நாட்கள்ல பார்க்க போகிறோம். நமக்கு முன்பதாக எவ்வளவு பெரிய எத்தியோப்பிய கூட்டணினாலும் சரி, நாம் அதை குறித்து கலங்க அவசியம் இல்லை. அவர்களுக்கு முன்பதாக இயேசு நின்று கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு முன்பதாக உங்களை பலப்படுத்த இயேசு நின்று கொண்டிருக்கிறார். உங்களுக்கு மறைவிடமா அவர் இருக்கிறார். உங்களுக்கு பலனா அவர் நிற்கிறாரு. இதோ சர்ப்பங்களை தேள்களை மிதிக்க சத்துருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கொடுக்கப்பட்ட அதிகாரம் உள்ள நாமத்தினால கட்டளையிடுங்க. எதுவும் உங்களை சேதப்படுத்தாது. எந்த எத்தியோப்பிய கூட்டம் உங்களுக்கு எதிர்த்து வந்து நிக்க முடியாது. கர்த்தர் அவைகளை அதமாக்கி போடுவார். நம்பி கர்த்தரை நோக்கி கூப்பிட்டா, கர்த்தருக்கு காத்திருந்தா, எந்த சூழ்நிலையா இருந்தாலும் கர்த்தர் கைவிட மாட்டார். அவர்களை சாட்சியாய் நிறுத்துவார். அதே 2 நாளாகவும் 20வது அதிகாரத்திலையும் யோசபாத் தேவனுக்கு பயந்து இருக்கிற மனுஷன், அவனுக்கு எதிராக மோவாபிய புத்திரர், அம்மோனிய புத்திரர் எல்லாரும் யுத்தம் பண்ணும்படி எதிர்த்து வராங்க. யோசபாத்தோ பயந்து தேவனுக்கு முன்பதாக உபவாசம் பண்ணுவதற்கு கூறிவிக்கிறான். அவன் சகாயம் தேடுறான். யூத ஜனங்கள் எல்லோரும் கூடி கர்த்தர் சமூகத்துல சகாயம் தேடுறாங்க. ஆண்டவரை நோக்கி பார்க்கிறாங்க, ஆண்டவரை நம்புறாங்க, ஆண்டவரை நோக்கி பார்த்து கேக்குறாங்க, ஜெபிக்கிறாங்க. இங்க என்ன நடக்குது அப்படின்னா, இவனுக்கு எதிரா எல்லாம் வந்துட்டாங்க. அப்பா ஆண்டவரே, இதோ இஸ்ரவேலர் எகிப்து தேசத்திலிருந்து வருகிற போது மோவாபியர், சேயீர் மலை தேசத்தாருடைய சீமைகள் வழியாய் நீர் போக உத்தரவு கொடுக்கல. அவர்களை விட்டு விலகி அவர்களை நாசப்படுத்தாதிருந்தார்கள். இப்போதும் இதோ அவர்கள் எங்களுக்கு நன்மைக்கு தீமை சரி கட்டி தேவரீர் எங்கள் சுதந்திரிக்க பண்ணின உங்களுடைய சுதந்திரத்திலிருந்து எங்களை துரத்தி விட வருகிறார்கள். எங்களை பலனற்று போக பண்ண வருகிறார்கள். எங்களை தள்ள வருகிறார்கள். எங்க வாழ்க்கைக்கு இதுதான் முடிவுன்னு சொல்ல வருகிறார்கள். ஆனா இந்த மோவாபி அம்மோனிய புத்திரரை நீங்க எங்க கையில கொடுக்கணும் ஆண்டவரே, அப்பா அப்படின்னு சொல்லி அந்த யோசபாத்து அவன் ஜனங்களுக்கு கத்திரிடத்துல சகாயம் தேட கூடின பொழுது கத்த சொன்னாரு, நின்று கொண்டு நான் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் என்று சொல்லி யுத்த வீரர்களுக்கும் பதிலாக அந்த யுத்த களத்துல பாடகர்களை முன்பதாக நிறுத்துகிறார். அந்த அந்த ராஜா, அந்த யோசபாத் ராஜா எல்லாரும் இணைந்து தேவனை துதித்து பாடுறாங்க. கத்தருக்கு காத்திருக்கிறவர்கள் மனுஷங்க ஐயோ அந்த அந்த மோவாபிய புத்திரர், அம்மோனிய புத்திரர் வந்து படையெடுத்து வந்து எங்களை அழிச்சிருவாங்க, நான் அவங்களுக்கு காத்திருக்கல. இவர்களுக்கு மேல ஒரு தேவன் இருக்கிறார், இவங்களுக்கு மறைவிடமாய் பாதுகாப்பா இருக்கிறார், இவைகள் எதுவும் எங்களை ஒன்று செய்ய முடியாது என்ற ஒரு அதிகமான நம்பிக்கை, அவரை முழுவதுமாய் நான் நம்புவேன் என்று சொல்லி நம்பி பாடகரை நிறுத்தி பாட ஆரம்பித்த பொழுது அவர்கள் அந்த வசனத்துல அழகா சொல்லப்பட்டிருக்கோம், விழுந்து கிடக்கிற பிரேதங்களாக கடந்தார்கள், ஒருவரும் தப்பவில்லை என்று சொல்லி. கர்த்தர் பெராக்காவிலே கூடியவர்களை ஸ்தோத்திரம் செலுத்த வைத்தார். அவங்களை எதிர்த்து நின்றவர்களை ஒரே ராத்திரியில கர்த்தர் அழித்து போடுகிறார். அவர்களை எதிர்த்து நின்றவர்களை ஒரே பாடல்ல கர்த்தர் அழித்து போடுகிறார். அவர்களை எதிர்த்து நிற்கிறவர்களை பலன் கொள்ளாமல் போகும் முட்டு அவர்களை முற்றிலுமாய் அவங்க அவங்க மறுபடியும் பலன் கொள்ளாதபடி அவர்கள் முறிந்து விழும்படி கர்த்தர் செய்கிறார். இதெல்லாம் யாருக்கு செய்கிறார்? கர்த்தரை மறைவிடமாய் கொண்டவர்களை, கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டவர்களை, கர்த்தரை சார்ந்து நிற்கிறவர்களை. இந்த காலை வேளையில உங்க வாழ்க்கையில நீங்க அப்படி சார்ந்து நிற்கிறீங்களா? அவரை நம்புறீங்களா? அவர்தான் எனக்கு எல்லாமேன்னு சொல்றீங்களா? அவர்தான் என் பாதுகாப்பு, அவர்தான் என் பலன் என்று சொல்லி அவருக்காக காத்திருக்கிறீங்களா? இன்னைக்கு மறுபடியுமாய் கர்த்தர் உங்களை எழும்ப செய்வார். மறுபடியுமாய் உங்களை சாட்சியாய் நிறுத்துவார். மறுபடியுமாய் கர்த்தர் உங்களுக்கு யாவையும் செய்வார். நம்புறவங்க எல்லாம் இருக்க இடத்துல கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஆண்டவர் நோக்கி பார்க்கலாம். அவரே என் மறைவிடம், அவரே எனக்கு எல்லாமுமாய் இருக்கிறார், அவரே எனக்கு எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை உடைய தகப்பனாய் இருக்கிறார். அவரை நான் உயர்த்துகிறேன், அவரை நான் போற்றுகிறேன், அவரையே நான் சார்ந்து கொள்ளுகிறேன். கர்த்தர் கண்டிப்பா நான் பயப்படுகிற நாளில் நான் அவரையே நம்புவேன். அவர் என்னை விடுவிப்பார், அவர் என்னை விடுவிப்பார், அவர் என்னை விடுவிப்பார் என்று அறிக்கையிடுங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி இயேசப்பா. நீரெந்தன் மறைவிடம், நீரெந்தன் புகலிடம், நான் அஞ்சும் நேரத்தில் என்னை விடுவிக்கும் பாடலை நீர் தருகிறீர்.
உம்மை நம்பு பலவீனம் இல்லையில் எந்தன் பலனும் நீரே. உம்மை நம்பு உம்மை நம்பு பலவீனம் இல்லையில் எந்தன் நீரே. உம்மை நம்பு உம்மை நம்பு பலவீனம் எந்தன் பலனும் உம்மை நம்புவேனப்பா. நீர் என் மறைவிடமும் என் புகலிடமும் என் பாதுகாப்பும் எனக்கு எல்லா கண்மலையும் என்னை எல்லா சூழ்நிலையிலும் என்னை நடத்துகிற தகப்பன். நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். நீர் எனக்கு கேடகமாய் இருக்கிறீர், நீர் எனக்கு துருகமாய் இருக்கிறீர். நான் உம்மையே நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். உமக்கே நான் காத்திருப்பேன். உம்மை காத்திருக்கிறவர்கள், உமக்கென்று காத்திருக்கிறவர்கள் கழுகளைப் போல் சட்டைகள் எடுத்து உயரெழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். சாத்தான் முற்றுப்புள்ளி வைச்சு முடிஞ்சிட்டுன்னு சொல்லுவான். கர்த்தர் எங்க வாழ்க்கையில இந்த நாள் ஒரு புதிய தொடக்கத்தை கொடுக்கறதுக்காய் நன்றி. புதிய ஆவிக்குரிய தொடக்கத்தை ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில கொடுக்கறதுக்காய் நன்றி. இன்னிலிருந்து அவங்க ஜெப வாழ்க்கை மாறட்டும். இன்னிலிருந்து அவங்க பரிசுத்த வாழ்க்கை மாறட்டும். ஆண்டவரே அப்பா, பிரேயர் லைஃப்ல ஒரு மாற்றம். ஆண்டவரே அப்பா, தேவனை தொழுது கொள்ளுகிறதுல, பிடித்துக் கொள்ளுகிறதுல ஒரு மாற்றம். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்யுங்க சப்பா. ஒவ்வொருவரையும் இந்த நாள் உங்க பலத்தால நிரப்புங்க. நீர் அளிக்கிற பலத்தினால், சத்துவத்தினால அவர்களை நிரப்பி நடத்துங்கப்பா. அவங்களுக்கு விரோதமாய் பிசாசு கொண்டு வருகிற கிரிகள் எல்லாம் அதமாக்கித்தாங்க. உங்க சித்தத்தை நிறைவேற்ற கிருபை தாங்க. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. நன்மை நாள் முடிசூட்டுங்க, கிருபைக்குள் காத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உடலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை இன்றைக்கும் மறவாதே. ஆமென். God bless you.